ராமகிருஷ்ண ஹரி. ஹரிபாட்டுடைய 27வது அபங்கம் சர்வசுக கோடி சாயி சாஸ்திர நிபடி. இந்த அபங்கத்தினுடைய விளக்கத்தை சிரவணம் பண்ணிட்டு இருக்கோம். இந்த சர்வசுக அப்படிங்கிற மதுரமாக இருக்கக்கூடிய சுகம் ஹரிநாமத்திலும் ஹரிநாம ஸ்மரணத்திலும் தான் இருக்கு. இந்த விஷயம் நம்மளுடைய சாஸ்திரங்கள்லாம் தேர்ந்து எடுத்து கொடுத்த விஷயம். நம்மளுடைய வாழ்க்கையில ஒரு க்ஷணம் கூட வீண் போகாமல் ஹரிநாம ஸ்மரணத்திலையும் ஜபத்திலையும் சிந்தனத்திலையும் நம்மளுடைய சமயத்தை நம்ம போக்கணும் அப்படிங்கறது சொல்லி கடைசியா நம்ம சிரவணம் பண்ணினது லட்டிகா வியவஹார சர்வஹா சம்சார். இந்த சம்சாரம் முழுவதுமே சத்தியம் 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 அப்படின்னு ஏத்துண்டு அனாதி காலமாக நம்ம இருந்ததுனால சச்சிதானந்த ஸ்வரூபமாக இருக்கக்கூடிய நாம் தான் சத்தியம் அப்படிங்கறத தெரிஞ்சுக்காம இருக்கும். அனாதிகாலமா இருக்கக்கூடிய அந்த வாசனாவுடைய பலம் அது என்ன பண்ணுறது? அசத்தாகவும் ஜடமாகவும் துக்கப்பிரதமாகவும் இருக்கக்கூடிய பதார்த்தம் இருக்கே இந்த சிருஷ்டியில, அந்த பதார்த்தத்தை தான் சத்தியம் அப்படின்னு நம்மளுக்கு காண்பிக்கிறது. அதிலேயே நம்ம மறுபடியும் மறுபடியும் வழண்டு இருக்கிறதுனாலதான் மறுபடியும் இந்த பிரபஞ்சத்துல ஜன்மம் மிருத்யு அப்படிங்கிற சக்கரத்துல மாட்டின்னு இருக்கோம். அதுதான் சொல்றார். இன்னைக்கு அங்கேருந்து தான் சிரவணத்தை ஆரம்பிக்கிறோம். வாயா ஏரஜார ஹரிவீண. ஏரஜார் அப்படின்னா வரதும் போகிறதும். ஹரி உன்னுடைய வாழ்க்கையில நீ ஹரிய கொண்டு வரலையானால், ஹரிஸ்மரணமோ ஹரி சிந்தனமோ உன்னுடைய வாழ்க்கையில் நீ கொண்டு வரலையானால் போயிட்டு வந்துட்டு இருக்க வேண்டியதுதான். ஏரஜார வாயா, இப்படி போயிட்டு வந்துட்டு இருக்கிறதுல ஏதாவது லாபம் உண்டாப்பா? இதுல லாபமே கிடையாது. அதனால்தான் வாயா ஏரஜார அப்படிங்கிறார். வீணா போய் வர. மனுஷனாக ஜன்மத்தை எடுத்து ஹரிஸ்மரணத்தில் அவன் ஈடுபடாம இருக்கான் அப்படின்னா அவனுக்கும் செத்து போனவருக்கும் ஒரு வித்தியாசமும் கிடையாது. ஜீவிதமாக இருக்கக்கூடிய ஒரு பணம் அப்படின்னு தான் அவன் சொல்லணும். அந்த ஹரிஸ்மரணத்தை மாத்திரம் விடவே கூடாது அப்படிங்கிறது தான் விதவிதமா ஹரிப்பாட்ட சொல்லிண்டே வரார். இங்க அந்த ஹரிநாம ஸ்மரணம் பண்றதுக்கு இன்னொரு கோணம் காண்பிக்கிறார். நாம மந்திர ஜப்ப கோட்டி ஜாயில பாப்ப அப்படின்னு அர்த்த சரணம். இந்த உலகத்தை ஜன்மம் எடுக்கும் பொழுது யாருமே வருங்கையா வரல. இந்த லோகத்துல வரும் பொழுதே கூடவே ஒரு மூட்டையை கட்டிண்டு தான் வரோம். இங்கிருந்து போகும் பொழுதும் ஒரு மூட்டையை கட்டிண்டு தான் போகிறோம். எந்த மூட்டையை கட்டிண்டு வரோம் அப்படின்னா நம்மளுடைய சஞ்சிதமாக இருக்கக்கூடிய பாப்பங்கள். எவ்வளவோ ஜன்மங்கள்ல சேர்த்து வச்ச பாப்பங்கள், சஞ்சித பாப்பம் ஒரு மூட்டை. இந்த சஞ்சித பாப்பம் தான் நம்மளுடைய வாழ்க்கையில பலவிதமான துக்கங்கள்லாம் தரத்துக்கும் காரணம். இந்த பாப்பத்தை போக்கடிக்கிறது ரொம்ப சிரமம். நம்ம நினைச்ச மாதிரி போக்கடிக்க முடியாது. இப்படின்னு தான் எல்லா சாஸ்திரங்களும் சொல்றது. ஆனா இங்க ஞானேஸ்வர் மகாராஜ் தைரியமா சொல்றார், அவ்வளவு பாப்பமும்
கோட்டி கணக்கில் சேர்த்து வச்ச பாப்பமும் ஒரு நாம மந்திர ஜபம் பண்ணிவிட்டேயானால் பொசுக்குன்னு போயிடும். உங்கள்கிட்ட இருக்கவே இருக்காது, பொசுக்கி தொல்லிவிடும். அதனால நாம மந்திர ஜப கோட்டி ஜாயில பாப்ப அப்படிங்கிறார். இங்க கோட்டி ஜாயில பாப்ப அப்படிங்கிறது, நீ எவ்வளவு பாப்பம் சம்பாதிச்சுருந்தையானாலும் நாம மந்திர ஜபம் அதை போக்கடிக்கும். அது எப்படி போக்கடிக்கும்? அதனால எப்படி அதை பண்ண முடியாது? ஏன்னா கிருஷ்ணநாமி சங்கல்ப தருணீராகே. நம்மளுடைய வாழ்க்கை காமனாமயமான வாழ்க்கை. காமனா அப்படிங்கிறது விரும்புறது, இது வேணும் அது வேணும் அப்படின்னு பேராசைப்படுறது. எப்போ காமனா இருக்கோ உடனே மனசுல சங்கல்பம் வருது. எப்போ மனசுல சங்கல்பம் வந்ததோ அதிலிருந்து ஒரு கர்மா கிளம்புறது. அந்த கர்மாவை எப்படி பண்ணப்பட்டதோ அதன் பிரகாரம் நம்மளுக்கு ஒரு பலன் கிடைக்கிறது. இந்த காமனா அப்படிங்கிறது தான் நம்மளை பிடிச்சு தள்ளறது. அதை பிடிச்சு தள்ளும் பொழுதுதான் சங்கல்பம், இதை எப்படியாவது சம்பாதிச்சுக்கணும் அப்படிங்கிற ஒரு சங்கல்பம். அதை சம்பாதிச்சுக்கிறதுக்கு ஒரு வழி தர்றது இந்த சங்கல்பம். சங்கல்பம் அப்படிங்கிறது நம்ம மனசுடைய தர்மம். அது தர்மம் அப்படின்னு நீங்க சொல்லும் பொழுது நம்ம மனசுடைய போக்கே சங்கல்பம் தான். சங்கல்ப விகல்பங்கள் இல்லையானால் மனசே கிடையாது. அனாதிகாலமாக இருக்கக்கூடிய என்ன ஒரு சம்ஸ்காரம் நமக்குள்ள இருக்கோ அந்த சம்ஸ்காரத்துல சாம்சாரிகமான போகங்களை போகம் பண்றதே நம்ம மனசுக்கு சங்கல்பம் பண்ணி பழக்கம். அதான் சொன்னோமே, மனசுனுடைய போக்கே சங்கல்பம் தான். இந்த சங்கல்பம் சாம்சாரிகமான விஷய போகங்களை அனுபவிக்கிறதுக்காகவே நம்ம மனசு சங்கல்பிச்சுட்டே இருந்திருக்கு. இன்னைக்கு நேற்றுக்கு இல்லை, அனாதி காலமா எவ்வளவோ ஜென்மங்களா. அப்படி இந்த போக சங்கல்பம் பண்ணி நம்ம மனசுக்குள்ள அதுவே விருத்தியாக இருக்கு. இப்ப இங்க என்ன சொன்னார்? கிருஷ்ணநாமி சங்கல்ப தருணிராகே அப்படின்னு சொல்றாரு. கிருஷ்ணநாம சங்கல்பத்தை நீ ஏத்துக்கோ, அதை கட்டிய பிடிச்சுக்கோன்னு சொன்னா நம்ம மனசோ வேற பக்கமா நான் ஓடுறது. அப்போ எப்ப வரையிலும் விஷய வாசனையாக இருக்கக்கூடிய சங்கல்பங்கள் மனசுல நிக்கிறது இல்லையோ அப்ப வரையும் கிருஷ்ணநாம சங்கல்பம் நடக்கவே நடக்காது. விஷய போகங்கள்ல இனிமே சங்கல்பிக்க கூடாது அப்படிங்கிற நிலை எப்போ வரும்? எப்போ வரையிலும் மனசுல இந்த போகத்தை பத்தி அனித்திய பாவனை வரலையோ அப்போ வரைக்கும் வராது. அனித்திய பாவனை அப்படின்னா இது சாஸ்வதம் இல்லை அப்படிங்கிற உணர்ச்சி. அதை உணரணும். உணர்ச்சி இல்லை, இது சாஸ்வதம் இல்லை அப்படிங்கிற நம்ம உணரணும், உண்மையா உணரணும். உணர்ந்தோம்னா அதை சங்கல்பிக்க மாட்டோம் இல்லையா? எப்ப வரையிலும் அது நடக்கலையோ போக சங்கல்பம் நஷ்டமாகாம இருந்துட்டே இருக்கும். இருக்கிறது மாத்திரமில்ல, வளர்ந்துட்டே வேற போகும். அதனால இங்க கவனிச்சு பார்த்தோம்னா லட்டிகா விவகார சர்வகா சம்சார கிருஷ்ணநாமி சங்கல்ப தருணிராகே அப்படின்னு உடனே அடுத்தது கொடுக்கிறார் மௌலிங்க. ரெண்டும் நடக்கணும். என்ன? இந்த சம்சாரம் லட்டிகா, மித்யா, மாயா அப்படிங்கிற எண்ணமும் ஓடணும். அதே சமயத்துல கிருஷ்ணநாம சங்கல்பம் பண்ணணும் அப்படிங்கிற எண்ணமும் ஓடணும். இது ரெண்டு எண்ணமும் சேர்ந்து ஓடணும். சம்சாரம் லட்டிகா மொத்தம் சொல்லிட்டு அப்புறம் பண்ண வேண்டியது பண்ணலையானால் சம்சாரத்தை லட்டிகா சொல்லி பிரயோஜனம் இல்லையே. சம்சார லட்டிக்கான்னு புரிஞ்சுக்காம கிருஷ்ணநாம சங்கல்பம் மாத்திரம் நான் பண்ணுறேன் அப்படின்னு ஒருவன் இறங்கினான்னா
அது சரியாகாதே. ஏன்னா அவன் கிருஷ்ணநாம சங்கல்பம் பண்றேன்னு நினைச்சுட்டு இருப்பான். ஆனா அப்பப்போ சாம்சாரிகமான வாசனைகள் அவனை பிடிச்சு இழுத்துட்டு இருக்கும். அதனால இது ரெண்டும் சேர்ந்து நடக்கணும். இப்போ கிருஷ்ணநாம சங்கல்பம் நம்ம மனசுல வரணும் அப்படின்னா விஷயபோகமாக இருக்கக்கூடிய எண்ணங்கள்லாம் முதல்ல வெளியில போக்கடிக்கணும் அப்படின்னு சொன்னோம் இல்லையா? அப்ப முதல் விஷயம், ஒரு சாதாரண மனுஷனுக்கு எந்த எண்ணங்களை வச்சுக்கணும், எந்த எண்ணங்களை வெளியில பிடிச்சு தள்ளணும் அப்படிங்கிறது தெரியணும். இல்லைன்னா எந்த விஷய வாசனைகளை பிடிச்சு வெளியில தள்ளனமாக இருந்ததோ அதை அவன் தள்ளலைனா அப்படிங்கிற கவலை மௌலிக்கு வருது. இதனால கிருஷ்ணநாமி சங்கல்ப தருணிராகே அப்படின்னு சொல்லிவிட்டேன். கிருஷ்ணநாம சங்கல்பத்தை மனசுல வச்சுக்கணும்னா போக விஷயங்களாக இருக்கக்கூடிய எண்ணங்களை வெளியில் தள்ளி ஆனமே இவனுக்கு அதை தள்ள தெரியணுமே. அதுக்காக அடுத்த சரணத்தை சொல்றார், நிஜவிருத்தி காடி சர்வமாயா தோடி. நிஜவிருத்தியை எடுத்து கொடுப்பாவும் மனசுலேருந்து. ரொம்ப ஆச்சரியமான விளக்கம் கொடுத்திருக்கார் மகாராஜ் இங்க. நிஜவிருத்தி அப்படிங்கிறது ஆத்ம விருத்தி. நம்மளுக்கு என்னென்னலாம் ஞானம் உண்டாகிறதோ, எப்பேற்பட்ட விஷயமா இருந்தாலும் பரவாயில்ல, லௌகிகமாகவே சொல்றேன், பாரமார்த்திகமான ஞானமும் வேற விஷயம். லௌகிகமான ஞானமே கூட உண்டாகிறது அப்படின்னா விருத்தி மூலமா தான் ஞானம் நம்மளுக்கு உண்டாகிறது. விருத்தி மூலமா உண்டாகிறது அப்படின்னு சொன்னோம்னா விருத்தி ஜடம்தான். பூத காரியம் அதோடைய ஸ்வரூபம். பூத காரியம்னா ஏற்கனவே நடந்தது. ஏற்கனவே எது நடந்ததோ அதனுடைய இம்ப்ரெஷன் தான் விருத்தியாக மாறுறது. விருத்திக்குன்னு சுதந்திரமா ஒரு நிலை கிடையாது, ஜடம்தான் அதுவுமே. ஆனா இந்த விருத்தி ரொம்ப சுத்தமானது. அது மாத்திரம் இல்ல, ஆத்ம பிரகாசத்துக்கு ரொம்ப நெருங்கி இருக்குது. ஆத்ம பிரகாசம் அதுகிட்ட நெருங்கி இருக்கிறதுனாலதான் இந்த விருத்தியை பார்த்தாலே சைத்தன்யமாக தோணுறது. ஆனா அது அப்படி இல்லை. ஏன் அப்படி நம்மளுக்கு தோணுறது அப்படின்னா, இந்த விருத்தியை வச்சுட்டு விவகாரம் பண்ணுறோமே, அந்த விவகாரம் பண்ணும் பொழுது அந்த விருத்தி பூர்ணமா அதை ஈடுபட்டு அதை பண்ணறது. அதை பண்றத பார்த்தா சுதந்திரமா பண்ற மாதிரியே தோணுறது. ஆனா அது அப்படி பண்ணல. அதனாலதான் வேதாந்தம் விருத்தியை பத்தி பேசும்போது பொழுது அந்தக்கரண பிரகாசத்தினுடைய பரிணாமம் அப்படின்னு அதை விளக்கி சொல்றது. விருத்தி முதல்ல ஆத்மாவோட தான் சம்பந்தம் பட்டிருக்கு. ஆனா அப்புறம் என்ன ஆகிறது, சாம்சாரிகமான போக பதார்த்தங்களோட அதுக்கு சம்சர்க்கம் ஆரம்பிக்கிறது. எப்போ சாம்சாரிகமான போக்கிய பதார்த்தங்கள்ல விருத்தி சம்பந்தம் பட ஆரம்பிச்சதோ அது அஜ்ஞான வசமாக ஆகிறது. இது அனாதி காலமா இப்படி ஆகிய ஒரு சம்ஸ்காரம் உண்டாகிறது. ஸ்ரீமத் பாகவதத்துல மனசை பத்தி பேசும்பொழுது மனசு அப்படிங்கிறதுக்கு 11 விருத்தி இருக்கு அப்படின்னு சொல்றார் சுகமுனி. 5 கர்மேந்திரியங்கள், 5 ஞானேந்திரியங்கள், ஒரு அபிமானம். இன்னும் சில பேர் 5 சூக்ஷ்ம விஷயங்கள், 5 கர்மா, ஒரு சரீரம். இந்த விருத்திக்கு பேஸே இதுதான். இந்த 11 விருத்தி சொன்னோமே, 5 கர்மேந்திரியங்கள், 5 ஞானேந்திரியங்கள், அபிமானம் அப்படின்னு சொன்னோமே, இதுக்கு 5 சூக்ஷ்ம விஷயம், 5 கர்மா, ஒரு சரீரம். அதுதான் இதுக்கு அடிப்படை. மனசுடைய இந்த 11 விருத்திகள் இருக்கே,
அது எதனால இன்ஃப்ளூயன்ஸ் ஆறுது அப்படின்னு பார்த்தோம்னா விஷயம், சுபாவம், சம்ஸ்காரம், கர்மா, காலம். இது அஞ்சுமே நம்ம மனசுல இருக்கக்கூடிய விருத்திய பரிணாமம் படுத்துறது. கொஞ்சம் கொஞ்சமா ஆரம்பிச்சு அந்த விருத்தி இந்த பரிணாமம் படப்பட ஒவ்வொரு தரமும் இதுக்கு பரிணாமம் ஆகும் பொழுது அந்த விருத்தியில ஒரு மாற்றம் வருது. அந்த மாற்றம் கொஞ்சம் கொஞ்சமா ஆகி கோடி கணக்கில் இந்த மாற்றம் ஆகிறது. இதெல்லாம் இருக்கிறதுக்கு அடிப்படைய கஷேத்ரஜனாக இருக்கக்கூடிய ஆத்மா இருக்கும் பொழுதுதான் இதெல்லாம் இருக்க முடியும். யோக சாஸ்திரத்திலேயே விருத்தியை பத்தி பேசும் பொழுது பிரமாண, விபர்ய, விகல்ப, நித்ரா, ஸ்மிருதி அப்படின்னு 5 விருத்தியை பத்தி யோக சாஸ்திரமும் பேசுறது. அதே சமயத்தில் சில பேர் 3 குணங்களையே விருத்தியாகவும் சொல்றா. எப்படியா இருந்தாலும் விருத்தி அப்படிங்கிறது அந்த கரணத்துடைய ஒரு பரிணாமம் தான். அதனாலேயே வேதாந்த சாஸ்திரம் இத பரிணாம சைத்தன்யம் அப்படின்னே கூப்பிடுறது. இந்த விருத்தி இந்திரியத்தோடையும் விஷயத்தோடையும் சேர்ந்து இருக்கு. அப்படி இருக்கும் பொழுது பகிர்முகமாகவே இருந்துருக்கு. எப்போ விருத்தி பகிர்முகமாக இருந்துருக்கோ அதனால நடக்கக்கூடிய சங்கல்பங்களும் அதே பகிர்முகமாக தானே இருக்கும். ஸ்பர்ஷாதி விஷயங்கள்னால சூழ்ந்து இருக்கக்கூடிய இந்த பகிர்முகத்துவம் வழியில இருக்க பகிர்முகம் அப்படின்னு சொன்னோம்னா வழியில இருக்கக்கூடிய விஷயங்கள்லயே மொச்சுண்டு இருக்கிறது. அது கூட எப்போ வரைக்கும் இருந்துட்டு இருக்கானோ அன்னி வரையிலும் அவனுக்கு சுகமே கிடைக்காது. அது ஏன் அப்படிங்கறது ஹரிபாட்ட பல தடவை நம்ம சிரவணம் பண்ணிருக்கோம். எது அனித்தியமாக இருக்கோ அதிலிருந்து சுகமே கிடைக்காது. அனித்தியமாக இருக்கிறதுனால துக்கம் பக்காவா கிடைக்கும். அஜ்ஞானத்தினால இந்த விஷயத்தை தெரிஞ்சுக்காம இருக்கான் இந்த ஜீவன். இந்த விஷயத்தை தெரிஞ்சுக்காம இருக்கிறது மாத்திரம் இல்லாமல் மறுபடியும் அந்த போகத்துக்கிட்டே ஓடி போறான். அதனால ஞானேஸ்வர் மகாராஜ் சொல்றார், நீ முதல்ல நிஜவிருத்தி காடி. அந்த நிஜவிருத்தியை நீ முதல்ல பிடுங்கி எடு. அதை நீ எடுத்தே ஆனால் அதோடைய போக்கு பகிர்முகமாக இருக்கக்கூடிய போக்கை நீ நிறுத்தினையானால், அதை நீ நிரோதம் பண்ணினையானால் அது தானாகவே உட்புறமாக மாறும், அந்தர்முகமாக திரும்பும். வெளிப்படையா இருக்கக்கூடிய பதார்த்தங்களே பிரிச்சு எடுத்து அந்தர்முகமாக ஆக்கிவை. சொல்றது ரொம்ப ஈஸியா இருக்கு. இது நடக்கணுமே. இந்த நிஜவிருத்திக்கு பாக்கியமா இருக்கக்கூடிய பதார்த்தங்கள் கிட்ட ரொம்ப சுவாபாவிகமாகவே ஒரு பிரீத்தியும் ஆசக்தியும் இருக்கு. பிரீத்திக்கு மாயைன்னு ஒரு பேர் உண்டு. அப்போ நிஜவிருத்தியை பிடுங்கி எடு சொன்னாமத்திரம் பிடுங்கி எரிஞ்சிட முடியாது. ஏற்கனவே நம்மளுக்கு இயற்கையாக பாக்கியமாக இருக்கக்கூடிய பதார்த்தங்கள்ல நம்மளுக்கு ஒரு ஆகர்ஷணம் இருக்கே, ஒரு ஆசக்தி இருக்கே, ஒரு பிரீத்தி இருக்கே, அதை முதல்ல நிறுத்தணும். அப்படியா? இப்ப அதை நிறுத்தணும்னா என்ன பண்ணும்? அதுக்கு அடுத்தது சொல்றார், சர்வமாயா தோடி. நிஜவிருத்தி காடின்னு சொன்னேன். நிஜவிருத்தி காடினா நிஜவிருத்தியை பிடுங்கி எடுன்னு அர்த்தம். நிஜவிருத்தியை பிடுங்கி எடுக்கணும்னாக்கா சர்வமாயா தோடி, அதை பண்ணினாதான் எல்லாத்தையும் எடுக்க முடியும். சர்வமாயா தோடினா எல்லா மாயையும் அறுத்து எடு. சர்வன்னு மெனக்கிட்டன்னு சொல்றாரு இங்க. இத சர்வன்னு சொன்னதுக்கு காரணம் என்னன்னா, தீவிரமாக இருக்கக்கூடிய ஒரு விருப்பம், ஒரு மாயை, அதனால ஏதாவது பிரதிகூலமா நடக்கிறதுக்கு வாய்ப்பு உண்டுனா நாமே அதை நிறுத்திப்போம். ஆனா அதனால ஒரு அனுகூலமா
ஏதாவது ஆக போகிறது சொன்னோம்னா அதை நிறுத்த மாட்டோம். மௌலி சொல்றார், அது பிரதிகூலம் உண்டாக்கினாலும் அனுகூலம் உண்டாக்கினாலும் அது மாயைதான்டான்பா, அதை பிடுங்கி எடு, அதுக்காக மெனக்கிட்டுன்னு சர்வ அப்படின்னு நீங்க சொல்றார். இன்னும் சில பேரை பார்த்தோம்னா என்ன தெரியறது, இதெல்லாம் வேண்டாம் அப்படின்னு தன்னை தடுத்து வச்சுட்டு இருப்பா. ஆனா அதை தடுத்து வச்சுன்றது வெளிப்படையாதான் இருக்கு. மனசுக்குள்ள இன்னும் அந்த ஆசக்தி விட்டான பாடு இல்லை. பின்ன ஏன் அதை தடுத்துட்டானா, யாராவது ஏதாவது சொல்லுவாளே அப்படிங்கிற ஜன லஜ்ஜைனாலேயோ இல்ல ஏதோ பாப்பத்துடைய பயத்தினாலேயோ தன்னை தடுத்து வச்சுட்டு இருப்பா. ஆனா ஒரு ஆபத்து என்னன்னா, உள்ள சூக்ஷ்மமா அந்த வாசனை இருந்துட்டே இருக்கு. அப்ப நிஜவருத்தி காடி சொல்லும் பொழுது வரும் பகிர்முகமாக இருக்கக்கூடிய அந்த ஆகர்ஷணங்களை நிறுத்துன்னு மாத்திரம் இல்ல, அது கிரியையில மாத்திரம் நிறுத்த சொல்லல, எண்ணங்களையும் நிறுத்த சொல்றார். அப்பதான் வாசனா பலம் க்ஷீணம் அப்பதான் ஆகும். அப்போ சர்வமாயா தோடின்னு சொல்லும் போது சர்வமாயால அந்தர்பாஹ்யம் ரெண்டு விதமான மாயாவையும் அங்கேருந்து எடுக்கணும். இந்த உலகத்துல எந்த வஸ்து கிட்ட நம்மளுக்கு ஆசக்தி இருந்தாலும், அது தேகமா இருக்கலாம், ஸ்திரீயா இருக்கலாம், புருஷனா இருக்கலாம், மித்திரனா இருக்கலாம், தனமா இருக்கலாம், எதுவா இருந்தாலும் பரவாயில்ல, எந்த விதமான ஆசக்தியும் வச்சுக்காதே, அதை நீ அறுத்து தள்ளு அப்படின்னு தான் இங்க சொல்றார் மௌலி. அதை சொல்லிட்டு தான் சொல்றார், இந்திரியா சவடி லப்போனக்கோ. இந்த விஷயங்கள் எல்லாத்தையும் அந்த கரணத்திலிருந்து பிடிச்சு வெளியில விரட்டி அனுப்பும் பொழுது, அதை அனுப்பிச்ச உடனே என்ன பண்ணுமாம், இந்திரிய துவாரங்களை மூடி வச்சுடு அப்படிங்கிறார். ஏன்னா இந்திரிய துவாரா தான் விஷயங்களை மறுபடியும் நமக்குள்ள பிரவேசம் பண்ணும். காமத்துக்கெல்லாம் இந்திரியமும் மனசும் தான் அதிஷ்டானமாக இருக்கு. இந்திரியத்தை தொடர்ந்து விஷயங்களை தொடர்ந்து ராகத்வேஷம் எல்லாம் லைனா நின்று இருக்கு. இந்திரியம் அப்படிங்கிற கதவு திறந்து விட்டோமோ உடனே விஷயம் வரும். விஷயம் வந்ததுன்னா பின்னாடியே ராகமும் துவேஷமும் வரும். இந்திரியத்துக்கே இந்திரியம்னு பேரு வந்ததுக்கு காரணம், இந்திர அப்படிங்கறது ஆத்மாக்கு விஷயத்தை சம்பாதிச்சு கொடுக்கறதுனாலயே இதுக்கு இந்திரியம்னு பேர் வந்துடுது. இந்த இந்திரியத்தை மாத்திரம் நம்ம கண்ட்ரோல்ல வச்சுக்கலைன்னு வச்சுப்போமே, ரொம்ப பெரிய ஆபத்து. இந்திரியமும் கண்ட்ரோல்ல இல்லாம மனசும் அது கூட சேர்ந்துடுத்துனா, இந்திரியம் மனசும் என்ன பண்ணும், ஒரு கடல்ல சைக்ளோன்ல ஒரு போட்டு மாட்டின்டா எப்படி அங்கேயும் இங்கேயும் பிடிச்சு தள்ளுமோ, அது மாதிரி புத்தியாக இருக்கக்கூடிய அந்த போட்டை பிடிச்சு அங்கும் இங்கும் அல்லோல கல்லோலப்படுத்தி வச்சுடும். அதனால இந்திரியத்தை ஜாக்கிரதையா கண்ட்ரோல்ல வச்சுட்டே ஆகணும், மனசையும் கண்ட்ரோல்ல வச்சுட்டு ஆகணும் அப்படிங்கிறது கீதையுடைய 2வது அத்தியாயத்துல மெனக்கெட்டுன்னு பகவான் சொல்றான். இது எல்லாருக்கும் சமமான ரூல், ஏதோ சாதாரண ஜனங்களுக்கு மாத்திரம் இல்ல, மகத்தாக இருக்கிறவர்களுக்கும் இதே ரூல் தான். ஏன்னா நமக்குள்ள என்னெல்லாம் விகாரங்கள் இருக்கோ அந்த விகாரங்கள்லாம் இந்திரியத்துக்கிட்ட தான் ஆசிரியம் பண்ணி வச்சுருக்கு. ஸ்ரீ பகவத்கீதையோட 3வது அத்தியாயத்துல ஸ்ரீ கிருஷ்ணன் அர்ஜுனன்ட்டு அதுதான் சொல்றான். முதல்ல உன்னுடைய இந்திரியங்களை கட்டுப்படுத்து. என்னி வரைக்கும் இந்திரிய தாதாத்மியம் இருக்கோ அன்னி வரையிலும் ஜீவன் பகவத் பக்தி கிட்ட திரும்பவே முடியாது. அதனால முதல்ல இந்திரியங்களை கண்ட்ரோல் பண்ணு. இந்திரியா சவடியில போனக்கோ அப்படின்னா, நான் சொல்லியும் கிருஷ்ணநாமத்துக்கு நீ திரும்ப மாட்டேங்கிற, நீரும் தானாவும் கிருஷ்ணநாமத்துக்கு திரும்ப மாட்டேங்கிறையே, அப்படி இருக்கக்கூடாதுங்கிறதுனால்தான் இங்க ஜாகிரதப்படுத்துறார். இந்திரியா சவடி லப்போனக்கோ, சொல்ல கேளு, இந்திரியங்களை அடக்கு.
இது மேல தொடர்ந்து நாளைக்கு சிரவணம் பண்ணுவோம். ராமகிருஷ்ண ஹரி.